அல்லது இன்னும் 2 மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியிலே இருக்கின்ற ஓனர்கள் தான், அவரல்ல. அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும். நைனாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார். நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால். சேகர் பாபு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக வளர்த்தவர் அண்ணாமலை. ஆனால் இப்போ அவர் அமைதியாகிட்டாரு. குறிப்பாக இப்போ நைனார் நாகேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. இவரும் 3 மாதமோ இல்லை 4 மாதங்களோ மியூசிக்கல் சேர் மாதிரி தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்ன உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு 3 வருஷம் தான் பதவி. அவர் சொன்ன உண்மை. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு 3 வருஷம் தான் பதவி. எனக்கு 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அவர் உங்களுக்கு 4 மாதம் தான், தேர்தலுக்கு பிறகு அது அவர் கட்சியில் சொல்லலாமே தவிர அடுத்தவங்க திராவிட கட்சியில் ஒரு தடவை பேசுறாருன்னா அவர் கட்சியில் அவரோட தலைவராக ஏற்க முடியுமான்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி கிடையாது. சேகர் பாபு குடும்ப கட்சியில் இருக்கார். அவர் கருத்துக்களை சொல்லலாமே தவிர அவர் துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆக முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். இப்போ இதே மாதிரி தைரியமா மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சராகனு சொல்ல முடியுமா? நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் பிரைம் மினிஸ்டர் மோடி, அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம், ஆனால் அவர் குடும்பத்தில் வர முடியாது. இதே கருத்தை மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் தான். இப்போ நேற்று கூட ஃபோன் போட்டேன், கிடைக்கல. உண்மையை தான் சொல்கிறேன்னா, இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா? நாளைக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம், இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா? அவர் அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு ஆதரவாக இருந்துச்சா தேர்தல் கமிஷன்? 2021 திமுக ஜெயிக்கும் போது அந்த தேர்தல் கமிஷன் திமுகவோட ஆதரவாக இருந்துச்சா? என்னையா திமுக இப்ப நடத்தின அறிவித்தீங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்திலாம் நான் கருத்து சொல்ல விரும்பல, விட்டுருங்க. சிறப்பு திருத்தத்துல 65 லட்சம் வாக்குகளை நீக்கி தான் பீகார்ல இந்த வெற்றியை பெற்றிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி. நான் எத்தனை தடவை உங்களுக்கு இதே உங்கள் ப்ரெஸ் மீட்டில், நம்ம ஊரில் உள்ள ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிடுங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே டிலீட் பண்ணாங்க. 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க, சர்டிஃபிகேட் இருக்கு. 30 லட்சம் பேர் இறந்து போய் 28 லட்சம் பேர் அங்கே ஊர்லேயே இல்லை. எப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க? எப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் கேட்குறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு ஊரில் ஒரு வீட்டில் வாக்காளர்கள் இல்லை, இறந்து போயிட்டாங்க, அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவங்க வாக்குகளை வாங்கி தான் 20 வருஷமா நீங்க உங்க கூட்டணி தான் ஆட்சியில் இருக்குது. ஒரு முறை மட்டும்தான் அவர் எதிர்கட்சி கூட்டணியோட இருந்தாரு. நல்ல கேள்வி, உண்மையில நல்ல கேள்வி. இல்ல அதுல இன்னும் லீடிங் வந்திருப்போம். இல்ல இந்த இதெல்லாம் டிலீட் பண்ணாம இருந்தா நாங்க இன்னும் இப்ப 190 தான் போயிட்டு இருக்கு. 243 வந்திருப்போம். கரெக்டா? 243 வந்திருப்போம். ஆமா. கூட்டணிங்கிறது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜேடியு பிஜேபி கூட்டணி மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கறத நான் அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன், தேர்தல் ஆணையம் 2021 திமுகவோட கூட்டணி இருந்துச்சா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப மட்டும் நீங்க ஜெயிக்கும் போது மட்டும் அது உங்களுக்கு கூட்டணி இல்லை, இப்போ மட்டும் நாங்கள் ஜெயிச்சா மட்டும் தேர்தல் ஆணையங்களுடைய கூட்டணி சொன்னால் அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?